அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ரம்மி குருவி அப்படின்ற ஒரு பால் தான். அது ரம்மின்னு தான் சொல்லியிருக்கு. பட் ரம்மி குருவி ஆக்சுவலி அந்த சாங்கோட பேர் என்ன படத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் காந்தி டாக்ஸ். நேற்று தான் சொன்னேன் இந்த பாடலுக்கு பண்ண முடியுமா முடியாதான்ற ஒரு 50-50 இருந்தேன். பட் இன்றைக்கி முடிவு பண்ணிட்டு அந்த பாடல்களை பண்ண நான் படமும் இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோடைய வரவேற்பும் பார்க்கும்போது ஓரளவு படம் வெற்றியாகி இருக்கின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க, என்னென்ற தெரியல. பட் ஸ்டில் இந்த பாடல் எப்படின்றது தெரியல. இந்த பாடலை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பல விஷயங்களை பற்றி பேசலான்னு இருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம், பெரிய ஒரு அப்ரிசியேஷனை கொடுக்கறதுக்கு இருக்குது. இந்த பாடலை பாடினது வேறு யாரும் இல்லை, நம்ம கார்த்திக் ரஹ்மான் அவர்கள் தான். அண்ட் கார்த்திக் ரஹ்மான் யாருன்னா நம்ம ரஹ்மான் சாரோடைய பொண்ணு அவங்க தான். ஸோ அவங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சலாம். அது எதுக்குன்னு பார்த்தீங்களா இருந்தால் தமிழ்நாடு அரசு விருது அவங்களும் பெற்றிருக்காங்க. ஸோ ஒன்று ரஹ்மான் சார், இன்னொன்று பொண்ணு, 2 பேரும் சேர்ந்து பாடி அவங்களுக்கும் அந்த அவார்டு கிடச்சிருக்குன்றது பெரிய ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம். அண்டு அந்த படம் என்னன்னா இரவின் நிழல் படம். அதில் காயம்ன்ற ஒரு பாட்டு, தீப்தி சுரேஷோட பாட்டு தான். அந்த பாட்டெலாம் வேறு லெவலான சாங், இல்லை எக்ஸெப்ஷனலி அது என்ன சொல்கிற அண்டர்டட்னே சொல்லலாம். அந்த பாடல் கிடச்சிருச்சு. ஸோ அந்த விஷயத்த சொல்லி ஸ்ட்ரைட்டாக அந்த பாடலில் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பல விஷயங்கள் இந்த பாடலை பற்றி பேசிட்டு வரலாம். நம்ம விஜய் சேதுபதி, அரவிந்த் சுவாமி, ஆதித்ய ராய், அறிவுகளை சேர்ந்து அடிச்சு போகிறாங்க இந்த காந்தி டாக்ஸ். ஸோ ஆரம்பிக்கலாமா? ரஹ்மான் சாரோட மியூசிக் வேறு. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஆரம்பிக்கலாமா மக்களே? 3, 2, 1 and here we go. அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார். பாட்டு 10 நாள் ஆச்சுங்க. ஸ்பின் தி ராக் மெலடி ஆஃப் ரஹ்மான். ஹிந்தியில் தான் பண்ணுறதுக்கு இருந்தேன். இன்கலாபி ஜித்தி ஸ்ட்ராக் வருஷம் எல்லாரும் பாடினா. பட் ஐ ஃபெல்ட் லைக் ஃபார் திஸ் தமிழ் வெர்ஷன். ராத்திரியில் பொத்திருக்கும் ரம்மி குருவியே, காத்திருந்து பகட போடும் காதல் சகுனியே. ராத்திரியில் பொத்திருக்கும் ரம்மி குருவியே, காத்திருந்து பகட போடும் காதல் சகுனியே. ஹே ரம்மி ரம்மி ரம்மி, விளையாட போறா பொம்மி. அட ஆசை எல்லாம் மனசுக்குள்ள எல்லாமே கம்மி. அட எல்லா வகை தேடல கொண்டு முற்று புள்ளியடா. பொருள் தேடும் இந்த தேடலுக்கு தான் முடிவே இல்லையடா. ராத்திரியில் பூத்திருக்கும் ரம்மி குருவியே, காத்திருந்து பகட போடும் காதல் சகுனி. விஜய் ஓகே லிரிசிஸ்ட். பணம் என்றும் போய்தான் பேசும், அது மாய வலையதான் வீசும். இந்த செலவை நோட்டு அதிகம் இருந்தா சாபாஷ் போடும் தேசம். அட போதும் போதும் மனமே என்ன சொல்ல. இதெல்லாம் லிஸ்டில் இருக்கல. அரவிந்த் சுவாமி, விஜய் சேதுபதி ஒன்று ஆடும். மில்லியன் டாலர் முகமே ஆட்டமுன்னா ஆட்டமுன்னா ஆட்டம் இது யாருக்கும் மஞ்சாது. ஆசை வச்சா கொல்ல நரி என்றும் கெஞ்சாது. ஆட்டமுன்னா ஆட்டம் இது யாருக்கும் மஞ்சாது. ஆசை வச்சா கொல்ல நரி என்றும் கெஞ்சாது. ஹே ரம்மி ரம்மி ரம்மி, விளையாட போறா பொம்மி. அட ஆசை எல்லாம் மனசுக்குள்ள எல்லாமே கம்மி. அவட்ட ஸ்டைல்ல அவனோ ராத்திரியில் ஷூர். ராத்திரியில் பொத்திருக்கும் ரம்மி குருவியே, காத்திருந்து பகட போடும் காதல் சகுனியே. ராத்திரியில் பொத்திருக்கும் குருவியே, காத்திருந்து பகட போடும் காதல் சகுனி. காந்தி டாக்ஸ், சைலண்ட் ப்ராமிஸ், அ லவ்ட் அரைவல். ஓகே, ஸோ 30th இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓ வெல், பாடல்
இந்த பாட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கார்த்திஜாவுடைய வாய்ஸோட டெக்ஸ்சர் அண்ட் அந்த வே ஆஃப் த ரெண்டிஷன் அது கேட்கும்போது ஒரு அதான் சொல்கிறேன் இல்லை ஒரு விதமான ஒரு ஃபீல் தருதுங்க. அது என்னமோ தெரியல. அது வந்து பல பேர் பல விதமாக பேசிக்கலாம். கார்த்திஜா ஏஆர் அமீன் இதை வச்செல்லாம் ரஹ்மான் சார் வந்து நெப்போட்டிசம் அது இதுமாதிரி நான் சில விஷயங்கள் ட்விட்டரில் கூட பார்த்தேன். நான்சென்ஸ் அதெல்லாம் நான் வந்து பெருசாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். தேட்ஸ் தேர் கிரிட்டிக்ஸ் அவங்களோட இது. ஆனால் ஸ்டில் தே ஹேவ் டேலண்ட். அதான் உண்மையான விஷயம். டேலண்ட் இருக்கப்போ தே கெட் வெல் ரெக்கக்னைஸ்ட். அப்போ ஏன் அரசு விருது கொடுத்தாங்க, சும்மாவை கொடுத்தாங்க? பிகாஸ் ஷி லிட்டரலி சாங் ரியலி வெல். பட் அதோட தீப்தி அவங்களோட சேர்ந்து தான் கோரஸ் பாடிதாங்க. பட் ஹவு ஷீ டென்ட் கெட் அன் அவார்டுன்றது தான் தெரியல. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரொம்ப நாள் ஆச்சு கார்த்திஜாவோடைய பாடல்கள் கேட்டு. ஸோ நான் பெருசாக வந்து ஒரு ஐடியா இருக்கால. பட் திஸ் சாங் லிட்ரலி ஹூக்ட் அப் இன் மை மைண்ட். அது ஏன்னா இன்றைக்கி அந்த விருது பெற்றனால மட்டும் இல்லை, இன்றைக்கி அடுத்ததாக பாருங்களேன், நான் போன வீடியோவில் வந்து பண்ணதும் ஏஆர் அமீனோடைய சாங் தான். ஸோ அதுவும் ஏஆர் சாரோட இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்பா பையன், இப்போ வந்து அப்பா பொண்ணுடைய காம்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் லிஸ்ட்லேயே இருக்கலைங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிதான் போய் பார்க்கலாம் தான். அண்டு இங்கே ஊரில் ரிலீஸ் பண்ணிப்பான்னு தெரியல, இந்த படம் வந்திருக்கான்னு தெரியல. பட் ஸ்டில் லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அது அரவிந்த் சுவாமியும் விஜய் சேதுபதி ஒன்றா ஆடுறது. இதெல்லாம் நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல சினிமாவில் நடக்குமான்னு. எப்படியான வில்லன் சொல்ல போனால் 2 பேரும் வில்லன் தான் சில படங்களுக்கு. இவங்களே வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் வச்சு அந்த டான்ஸ் எபிசோட் ரொம்ப கேஷுவலாக பாடியிருந்தாங்க. அண்ட் மியூசிக் வாய்ஸும் ரொம்ப சட்டிலான ஒரு சாங். அந்த பாடலுக்கு என்ன தேவையோ அதை தான் தந்துக்காரு ரஹ்மான் சார். ஒரு அதான் சொன்னேன், அந்த மியூசிக்கில் ஒரு சென்ஸ் இருக்குது. அது வந்து கேட்கும்போது ஒரு விதமான ஃபீல் தரும். அது ரஹ்மான் சார் பல பாடல்களை இந்த மாதிரி பாட்டு நாங்கள் நிறைய கேட்டிருக்கோம். நான் ஸ்பெஷலி பல பாட்டு கேட்டேன், மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. பட் ரொம்ப நார்மலான ஒரு சாங். ரொம்ப எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணுறதுக்கு இல்லை. அந்த சாங் பாடியிருக்க விதத்துலேயே பாடல் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல தோணும். ஸோ அதான் இந்த பாட்டில் இருக்கேன். பாவிஜோட லிரிக்ஸ் வேறு. அது கேட்க தான் நான் தான் ஹிந்தியில் தான் கேட்க தான் வந்தேன். அதுவும் ஸ்ரேயா கோஷல் பாட்டு என் ஃபேவரட் சிங்கர் விட்டுட்டு நான் இங்கே வந்திருக்கேன்னா அதுக்கு காரணமே தட்ஸ் பிகாஸ் ஹவு ஐ வாஸ் ஒண்டரிங் எப்படி இவங்க பாடியிருக்காங்க. அரசு விருது அதை கொடுத்துருக்காங்கல்ல, கொடுத்ததுக்கு காரணம் ஒன்று இருக்கும். அதுக்கு பின்னாடி என்ன விஷயம்னா, ஸோ திஸ் இஸ் ஹர் டேலண்ட். ஸோ கேட்க நல்லா இருந்துச்சு. ஸோ ரம்மி கேட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஏதோ அதை தான் கேட்க போகிறோம். அண்ட் அதில் வந்து அதுவும் இந்த படத்தில் வந்து இன்னொரு சாங் தான். ஸோ அதையும் கேட்டலான்ற முடிவில் தான் இருக்கேன். காந்தி டாக்ஸ் இவ்வளோ பண்ணுறோம், இவ்வளோ பாடல்களுக்கு நாங்கள் பேசி எல்லாம் இது பண்ணுறோம் ரஹ்மான் சாருக்கு. இதை விட முடியுமா? அதுவும் அத்தனை வருஷம் அந்த படத்தை வந்து ஹோல்ட் பண்ணிச்சு இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால தான். அண்ட் ஒன்ஸ் அகெயின் மை ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ரஹ்மான் சார் அண்ட் கார்த்திஜா ரஹ்மான் அவர்கள். இந்த பாடலையும் கேட்டு முடிச்சிட்டோம். ஸோ எங்கள் கருத்துக்களை சொல்லிட்டேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கணும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி அந்த லைக் பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நீங்கள் அவங்களுடைய பாடல்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுச்சுன்னு சொல்லுங்கள். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ரொம்ப கம்மியான வியூஸுங்க, வெறும் 5 lakhs தான். லைக் 570K வெறும் 10 daysக்குள்ளே. ஏன் அவ்வளோ கம்மியான ரெக்கக்னைசேஷன் தெரியல. ஸோ அந்த ரெக்கக்னேஷன் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் ஏன்றதுன்னு தெரியல. ஸோ படம் பார்த்தனே கீழே சொல்லுங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்றதை. ஐ மீன் ஸ்பாய்லர் அலர்ட் இல்லாமல் கொஞ்சம் ஒரு நார்மல் சம்மரி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்த பாடல் ஏதோ. ஸோ அந்த வீடியோ உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.